வணக்கம், வெல்கம் டு எஸ்பி டாக்கீஸ். பிக் பாஸ் வீட்ல இப்ப போய்கிட்டு இருக்கிற பார்வதி பிரச்சனைய பத்தி சமூக வலைதளங்கள்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தான் இப்ப பார்க்க போறோம். கமெண்ட் செக்ஷன் முழுக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி சொன்னது வெறும் அன்வான்டட் டச் தானே தவிர அது பேட் டச் கிடையாது. ஆனா உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை திரிச்சு ஏதோ பெரிய தப்பு நடந்துட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னு ரசிகர்கள் ரொம்பவே கோபப்படுறாங்க. பார்வதி எத்தனையோ முறை சாரி கேட்டு அந்த விஷயத்தை முடிச்சிட்டாலும் திரும்ப திரும்ப அவங்கள கார்னர் பண்றது பார்க்கவே சகிக்கலன்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா கம்ருதீன் பத்தி கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீங்க பண்றது கேம்னு ஊருக்கே தெரியுதுன்னு கலாய்க்கிறாங்க. பார்வதி சாரி கேட்ட பிறகும் நான் இன்னும் அப்செட்ல இருக்கேன்னு கம்ருதீன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க. அவர் பார்வதி மேல பழிய போட்டுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஃபைனல்ஸ் போக பிளான் பண்றாரோன்னு ஆடியன்ஸ் சந்தேகப்படுறாங்க. வெளியே மக்கள் இதையெல்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்காங்கன்னு கமெண்ட்ஸ்ல பார்க்க முடியுது. இதுல ஹைலைட் என்னன்னா அரோரா பத்தி வர்ற கமெண்ட்ஸ் தான். குறிப்பா முருகேசன் என்ற நேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்வதியும் கமருதீனும் பல முறை பேசி இந்த விஷயத்தை அப்பவே சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ அரோரா தான் இத வேணும்னே பெருசாக்க ட்ரை பண்றாங்கன்னு தெளிவா கமெண்ட் பண்ணிருக்காரு. இதனாலதான் அரோராவை நெட்டிசன்கள் வெச்சு செய்யறாங்க. விஷயம் என்னன்னு முழுசா தெரியாம நடுவுல புகுந்து ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சு கடைசியில அரோரா செம்மையா பல்பு வாங்கிட்டாங்கன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. கமருதீன் பேசுறத வச்சுக்கிட்டு பார்வதி மேல தேவையில்லாம பாஞ்சு அரோரா மூக்க உடைச்சுக்கிட்டாங்கன்னு ரசிகர்கள் கமெண்ட்ஸ்ல தாறுமாறா பேசுறாங்க. மொத்தத்துல கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்கள் ஆதரவு பார்வதி பக்கம் தான் இருக்குன்னு தெளிவா தெரியுது. அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. நீங்களும் இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம எஸ்பி டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.